டிஎன்பிஎல் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா வெளிலேருந்து நிறையா பார்த்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் டிஎன்பிஎல்குள்ளே போயிட்டு டீம் பிளேயராக இருக்கேன். அது எனக்கு ஒரு பெட்டராக இருந்துச்சு. நேற்று 11ல் நான் ஆடல, பட் ஆனாலும் எங்கள் டீம் ஒரு நல்ல 11 செட் பண்ணி கொண்டு போய் ட்ரை பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. செம்ம ஃபைட்ஸ் பண்ணோம். பேட்டிங்கில் 2 குட் செம்மையாக பண்ணாங்க. பவுலிங்கில் சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸ் அதெல்லாம் மேட்ச்சு தோத்துட்டோம். பட் பரவாயில்ல, நல்ல எஃபர்ட் போட்டாங்க. செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அங்கேருந்து அந்த விஷயத்துக்கு அப்புறம் மேட்ச் தோற்றதுக்கு எப்பவுமே தோக்குற டீம் தான் நிறைய விஷயத்த பேசுவாங்க, நிறைய இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நான் அந்த டீமில் ஒரு பார்ட்டாக இருந்ததுனால ஸோ அங்கேருந்து என்னென்ன யோசிச்சாங்கிற விஷயம் எனக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ யாரையுமே டவுன் பண்ணல. ஸோ பேக் பண்ணால் தான் ட்ரை பண்ணாங்க. பார்த்துக்கலாம் அந்த மாதிரி பேக் பண்ணாங்க. செம்ம இன்டென்ட், அது சூப்பராக இருந்துச்சு. கிரிக்கெட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டில் செம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ப்ரிப்பேர் மீன்ஸ் ரொம்ப அறிபறியாக இல்லை. உங்களுக்கு அந்த டைமில் என்ன பண்ணணும்னு தெரியணும். அதுக்கு நீங்கள் காமாக இருக்கணும். நான் இப்போ சின்னதாக ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட யோகா ட்ரை பண்ணோம். ஸோ யோகா எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். நான் யோகாலாம் பெருசாக பண்ணவே மாட்டேன். எப்பயுமே ரன்னிங் ஓடுவேன், ப்ராக்டிஸ் பண்ணுவேன், ஜிம் சம்டைம்ஸ் எப்பயாச்சும் போவோம், அந்த மாதிரி இருக்கும். யோகா இன்றைக்கி நாங்கள் ஆட் பண்ணோம். பெருசாக அறிபறியாக இல்லை, ஆன்சியஸாக இல்லை, அடுத்து ஏதாச்சுன்னு பரபரன்னு இல்லாமல் யோகா ஆட் பண்ணிக்கோங்க. யோகா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா காமான சுச்சுவேஷன் மாதிரி இருந்துச்சு. ஸோ நானே இந்த கண்டினியூ பண்ணலான் இருக்கேன்.